இந்த நாளிலும் நாம் வாசித்த அந்த வேத பகுதிகள் லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில இருந்து ஒரு சில காரியங்களை இன்னைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல அவர் மாமிசத்துல வெளிப்பட்ட நாளிலே அவர் மனிதனாய் அவதரித்த பிறந்த நாளிலே அன்றைக்கு இருந்த அந்த யூதேயாவிலே எருசலேம் மற்றும் பெத்லகேம் அந்த சரௌண்டிங்ல இருந்த சில காரியங்களை இன்றைக்கு உங்களுக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். அன்றைக்கு 3 விதமான ஜனக்கூட்டங்கள் இருந்தார்கள். முதலாவதாக முதல் வசனத்தில் வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம். உலகம் எங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று, அதாவது அன்றைக்கு முத குடிமதிப்பு எழுதப்படுகிற ஒரு காலம், குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அன்றைக்கு ரோம ராஜாவாகிய அகஸ்துராயன் என்ன செய்தான்? கட்டளையிட்டான். ஆகவே அந்த குடிமதிப்பு எழுதப்படுவதற்காக ஜனங்கள் தங்கள் ஊருக்கு என்ன செய்கிறார்கள்? போனார்கள். இப்போ இல்ல 3ஆம் வசனத்துல போனார்கள். பாருங்க, அப்பொழுது யோசேப்பும் அவனுக்கு நியமிக்கப்பட்ட பெண் ஆகிய கன்னிகை மரியாளையும் அழைத்து கொண்டு போகிறான். ஆனா அதற்கு முன்பாக நம்ம வாசித்தோம், ஆண்டவர் வார்த்தையின்படியே தீர்க்க தரிசனத்தின்படியே மரியாள் கற்பந்தரித்து, அவர் கற்பந்தரித்தவளாக 2 பேரும் குடிமதிப்பு ரிஜிஸ்டர் பண்றதற்காக, பதிவு செய்வதற்காக இப்பொழுது அவன் யோசேப்புடைய சொந்த ஊர் பெத்லகேம் அதற்காக போறான். அப்படி அவர்கள் போகிற அந்த காலகட்டத்துல மரியாளுக்கும் பிரசவ காலம் நேரிடுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் வாசிங்க 6ஆம் வசனத்தில் வாசிங்க. பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று பாருங்க, இந்த நெருக்கமான சூழ்நிலையில அவர், அதாவது இடம்பெயர்ந்திருந்தவர்கள் எல்லாம் குடிமதிப்பு பதிவு செய்வதற்காக தங்கள் சொந்த ஊர்களுக்கு போகிற அந்த காலகட்டத்துல சொந்த ஊருக்கு வந்திருந்த அந்த மரியாள் யோசேப்புடைய அந்த குடும்பம், அன்றைக்கு அவங்களுக்கு அங்க ஊர்ல எங்க போய் இடம் இல்லாத பொழுது சத்திரத்திலே என்ன செய்த அவர்களுக்கு பிள்ளை பிறந்தது. அந்த முன்னணியிலே பிள்ளையை கடத்தினார்கள். இந்த காலகட்டம் முத இயேசுவினுடைய பிறப்பின் செய்தி யாருக்கு சொல்லப்பட்டதுன்னா மேய்ப்பர்களுக்கு சொல்லப்படுகிறது. 8ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். முத அந்த செய்தி யாருக்கு சொல்லப்படுகிறதுனா மேய்ப்பர்களுக்கு சொல்லப்படுகிறது. மேய்ப்பர்கள் இப்பொழுது வயல்வெளியில தங்கி மந்தையை அவர்கள் என்ன செய்யறாங்க? காத்து கொண்டு இருக்கிறாங்க. கவனிங்க, இப்பொழுது அது என்ன காலமா இருக்கிறது? மழைக்காலமா பனிக்காலமான்னு கேட்க வரல. குடிமதிப்பு பதிவு செய்யப்பட வேண்டிய பதிவு செய்திருக்கிற ஒரு நேரம். அப்படின்னா மக்கள் மனது ஃபுல்லா எல்லா இடங்களும், எல்லா யூதேயா எங்கும், யூதேயா மட்டும் இல்ல, ரோமர் ஆதிக்கம் எங்கெல்லாம் இருக்க எல்லா இடங்கள்லயும் அவங்க எந்த மைண்ட்ல தான் இருக்கணும், எது இருப்பாங்க. இப்ப நமக்குள்ள என்ன மைண்ட் இருக்கு? பட்டிமன்றத்துல கூட அதான் பேசிட்டு இருக்கிறாங்க. சாருங்களேன், சார்லாம் சொல்லாத, எஸ்ஐஆர் சொல்லு. ஆனாலும் அதை பத்தியும் கவலைப்படாத ஒரு கூட்டம் இருக்க. எஸ்ஐஆர் அப்படின்னா பாமை வாங்கணும், பாமை கொடுத்தோம், ஆதாரம் கேட்டாங்க கொடுத்தேன், நம்பரை கேட்டாங்க கொடுத்தேன், அவ்வளவுதான். அதை பத்தியே தெரியாத ஆட்கள் நிறைய இருக்காங்க. மேய்ப்பர்கள் அப்படித்தான், அவங்களுக்கு எதை பத்தியுமே கவலை இல்லை. அவங்க பேசாம வயல்வெளியில் தங்கி மாடு ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறார்கள். குடிமதிப்பு எழுதுனான்னு என்ன, எஸ்ஐஆர் வந்தா என்ன வந்தாலும் அவங்களுக்கு, சிலருக்கு எந்த ராஜா வந்தானே நமக்கு என்னையா செய்ய போறான், எந்த அரசாங்கம் வந்தானே, எல்லா அரசாங்கம் வந்தாலும் நமக்கு நம்ம உழைச்சதையே நம்ம பொழப்பு
நம்ம சம்பாதிச்சாது நம்ம வாழ்க்கை அப்படின்னு ஓடுகிற ஒரு கூட்டம் எங்கேயுமே உண்டு. அல்லேலூயா. அப்படிதானே? எவன் வந்தா நமக்கு என்ன செய்ய போறான்? என்ன குடிமதிப்பு எழுதினா என்ன, நம்ம என்ன அதனால நமக்கு என்ன கிடைச்சிட போகுது? ஆதார்னா ஆதார் கிடைச்சு என்ன கிடைச்சிருச்சு? இப்போ என்ன கிடைச்சிட போகுது? ஓட்டு போட்டு என்ன கிடைச்சிட போகுது? இப்படிப்பட்ட மனநிலையில ஒரு கூட்டம் இருக்கும். அவங்க வேலை உண்டு, அவங்க ஆடு மேய்க்கிறது, அவங்க வயல்வெளியில தங்கி ஆடுகளை பார்க்கிறது, அவங்க வீடுகளுக்கு கூட போறது கிடையாது. ஆடுகளோடு தான் அவங்க வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. 24 hours மட்டும் இல்ல, சில 24 hours 7 கம்பெனிலே இருக்கிற ஆட்களும் இருப்பாங்க. 24 hours into 365 365 நாள் இருக்கிற ஆட்களும் இருப்பாங்க. லீவ் விட்டாதான் அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். வேலை செஞ்சுட்டே இருக்கணும். அவங்களுக்கு எதை பத்தியுமே கவனம் கிடையாது. கிறிஸ்துமஸா, ஆனா பேர் தான் யோவானா இருக்கும், பேர் தான் ஜீசஸா இருக்கும். அவங்களுக்கு கிறிஸ்துமஸை பத்தி கவனம் கிடையாது. தமிழ் பேர் வச்சு கூட இருப்பாங்க, தமிழன், தமிழச்சி. ஆனால் பொங்கலை பத்தி கூட கவலைப்பட மாட்டாங்க. எதை பத்தி அவங்களுக்கு கவலை இல்லை. அவங்களுக்கு அவங்க வேலை, அவங்க பழக்கம். ஏன்னா அவங்க மனசு, அவங்க மைண்டு அதுல அவங்க என்ன ஸ்டோர் ஆச்சுன்னா, என்னையா பண்டிகை என்ன எப்போது பண்டிகை கொண்டாடணும்? இப்ப கிறிஸ்துமஸ் கொண்டாடனா பிரியாணி செஞ்சா அதுக்கு ஒரு செலவு வைக்கணும். எதுக்கு தேவையாதுலாம்? புது ட்ரெஸ் எடுத்து அது செலவு வைக்கணும். எந்த அளவு நம்ம பொழைச்சி நம்ம பொழப்பணும்? எதுக்கு போட்டு கடன் வாங்கி, எதுக்கு மற்றவங்க கஷ்டப்படுத்திட்டு இப்படி ஒரு ஓடுகிற ஒரு கூட்டம் இருக்கு. அல்லேலூயா. அப்படிப்பட்ட கூட்டம் தான் இந்த மேய்ப்பர்கள். வயல்வெளியிலே தங்கி மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றால் கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றும். இப்படிப்பட்ட கூட்டத்துக்கு தான் இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தான் உண்டு, தன் வேலை உண்டு ஓடிக்கொண்டு இருக்கிற உனக்கு கிடைச்சிருக்கிற இந்த 1 மணி நேரம், உங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு சிறிய சந்தர்ப்பத்தை கர்த்தர் இந்த நாளில உங்களுக்கு ஒரு சுவிசேஷத்தை சொல்லும்படியாக கர்த்தர் இந்த நாள்ல உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். இப்பண்டிகை கொண்டாடும்படியாக வந்தாலும் சரிதான், இல்ல ஒரு நாள் போயிட்டு வரலான்னு வந்தாலும் சரிதான், இன்றைக்கு கிடைத்த நீங்க கொடுத்திருக்கிற அந்த 1 மணி நேரம், இந்த ஒரு சின்ன வாய்ப்பை கர்த்தர் உங்களை சந்திக்க வந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அவர்களுக்கு தான் முதலாவது சுவிசேஷம். இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ பெரிய பெரிய பணக்காரர்கள், வசதி உள்ளவர்கள், உயர்குலத்தை சேர்ந்தவர்கள், எத்தனையோ அதாவது உலகத்துல மேம்பட்ட மக்கள்கள் இருக்கிற இந்த காலகட்டத்துல எவ்வளவு கோடி கணக்கில் ஆஸ்தி வைத்திருக்கிற மனிதர்கள், எத்தனையோ கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்த மனிதர்கள் மத்தியிலே ஆண்டவர் சிறுமையும் எளிமையுமான ஜனங்களை ஆண்டவர் தேடி வருகிற தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. யூத ராஜாவை தேடி இயேசுக்கு முதலாவது அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லப்படல. தேவ தூதன் அங்கே ஆசாரியனை தேடி போகல, வேத பாரங்களை தேடி போகல, லேவியர்களை தேடி போகல. யாரை தேடி போனான்? எதை பத்தியுமே கவலைப்படாம மந்தையை மேய்த்துக் கொண்டிருக்கிற, வயல்வெளியில தங்கி மந்தை மேய்த்த மேய்ப்பர்களை தேடிதான் முதலாவது சுவிசேஷம் போகிறது. இன்றைக்கு அப்படிப்பட்ட மனிதர்களை தேடிதான் தேவன் வந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களை தேடி உங்களோடு பேசும்படியாகத்தான் ஆண்டவர் இந்த நாளில் உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, வாசிங்க, 10ஆம் வசனத்தை வாசிங்க. தேவ தூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள். இதுவரைக்கும் தேவ தூதனை அவர்கள் காணாதிருந்த ஒரு காலம். இதுவரைக்கும் தேவ தூதர்களை அவர்கள் காணவில்லை. 200 ஆண்டுகளாக, 200-400 ஆண்டுகளாக, மல்கியா தீர்க்கதரிசி முதல் மத்தேயு சுவிசேஷம் எழுதப்படுகிற காலம் வரை, இயேசு உலகத்துல பிறக்கிறதுக்கு முன்பாக சகரியாவுக்கு தேவ தூதன் வெளிப்படுகிற வரைக்கும் தேவ தூதர்களை யாரும் பார்க்கல. அல்லேலூயா. தேவ தூதனை இருண்ட காலம் யூதர்களுக்கு. அடுத்தது அப்படியே தேவ தூதர்களை அவர்கள் பார்த்திருந்தாலும் தேவாலயத்தில் ஊழியர் செய்கிற ஆசாரியனோ இல்ல தரிசனம் பெற்ற தீர்க்கதரிசியை தான் பார்த்திருக்கலாம். ஆனா முறை
அந்த சமுதாயத்திலே ஒடுக்கப்பட்ட, கைவிடப்பட்ட, தனித்து விடப்பட்ட நிலையில இருக்கிற மேய்ப்பர்கள். மேய்ப்பர்னா ஒரு ஒதுக்கப்பட்ட கூட்டம். இன்னைக்கு சபையிலோ, உலகத்திலோ, சமுதாயத்திலோ ஒடுக்கப்பட்ட பல கூட்டங்கள் இருக்கிறது. இந்த குறிப்பிட்ட இனம், இந்த குறிப்பிட்ட ஜாதி, இந்த குறிப்பிட்ட மதம், இந்த குறிப்பிட்ட வேலை செய்கிற ஜனங்கள், இவர்கள் சமுதாயத்திலே ஒடுக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி இந்த தேசம் நினைக்கிற அவர்களை பார்த்துதான் தேவன் தம்முடைய தூதரை அனுப்பி முதலாவது செய்தியை சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மேய்ப்பர்னாலே ஒரு ஒடுக்கப்பட்ட கூட்டம். அல்லேலூயா. யோசேப்பு சொல்லுகிறான், யாக்கோபை அவன் அழைத்து கொண்டு எகிப்துக்கு போகும்போது, பார்வோனுக்கு முன்பாக நிற்கும் போது, நாங்க மேய்ப்பர்கள் என்று சொல்லு, தைரியமா சொல்ல. ஏன்னா மேய்ப்பர்கள்லாம் அவங்கள ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு மேய்ப்பர்களால் ஒதுக்கப்பட்ட ஒரு சமுதாயம், ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகம், தள்ளப்பட்ட ஒதுக்கப்பட்ட சமூகம். அல்லேலூயா. அந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தை தேடிதான், மேய்ப்பர்களை தேடிதான் முதலாவது சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. மேய்ப்பர்களை பார்த்து இதோ எல்லா ஜனத்துக்கும், உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம். உலகம் முழுவதும் இருக்கிற மனுகுலத்திற்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய பொக்கிஷம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இயேசுவின் பிறப்பு என்பது, இயேசு இந்த உலகத்துல மாம்சத்துல பிறந்தது ஒரு மதத்தை ஸ்தாபிப்பதற்காக அல்ல. அல்லேலூயா. மதத்தை ஸ்தாபிக்கிறதுக்கு இயேசு இந்த பூமிக்கு வரல, மனிதனை ரட்சிப்பதற்காக வந்தார். பாவத்துல இருக்கிற மனிதனை, சாபத்துல இருக்கிற மனிதனை, பிசாசின் வல்லமையில் அகப்பட்டிருக்கிற மனிதனை விடுவிக்கும்படியாக இயேசு இந்த பூமிக்கு வந்தார். இதை விசுவாசிக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நிச்சயமாக பெரிய விடுதலையை தருவதற்கு போதுமானவர். அல்லேலூயா. அதான் சொல்றான் தேவ தூதன், எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷம். இன்னைக்கு மனிதன் எவ்வளவு ஆஸ்தி வச்சாலும், எவ்வளவு ஆஸ்தி ஐஸ்வர்யம் வச்சிருந்தாலும், எவ்வளவு விலையேற பெற்ற காரியங்களை உள்ள அவன் தன் வாழ்க்கையில வைத்துக் கொண்டிருந்தாலும், எவ்வளவு ஞானத்தில் சிறந்தவனாய் இருந்தாலும், எவ்வளவு பேர் பெற்றவனாய் இருந்தாலும், அவன் வாழ்க்கையில இன்னைக்கு இயங்குகிற ஒரு காரியம் சமாதானம், சந்தோஷம். அல்லேலூயா. படிப்பு இருக்கு, திறமை இருக்கு, ஞானம் இருக்கு, செல்வாக்கு இருக்கு, ஆனா வாழ்க்கையில சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்ல. அதனாலதான் சொல்லப்படுகிறது சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு நற்செய்தி. ஏன்னா உங்களுக்கு இதுவரை உங்க வாழ்க்கையில இந்த சபைக்குள்ள மட்டும் சத்தத்தை கேட்கிற யாருக்கான யாருடைய வாழ்க்கையில சொல்றேன், உங்களுக்கு மெய்யான சமாதானத்தை, சந்தோஷத்தை இயேசு ஒருவர் மாத்திரம் தான் கொடுக்க முடியும். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இயேசு ஒருவர் மாத்திரம்தான் உங்கள் வாழ்க்கையில மெய்யான சமாதானத்தை தருகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அது சொல்றான், ஏதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். யாருக்கு? மேய்ப்பர்களுக்கு சொல்றான், எப்பா உலகத்துக்கு சமாதானத்தை செய்ய தரக்கூடிய செய்தியை நான் சொல்ல வந்தாலும் உங்களுக்காக இயேசு பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தலாமா? அனைவர் சொல்றாங்க இயேசு ஆப்பிரிக்கால பிறந்தாரு, அமெரிக்கால பிறந்தாருன்னு. அவர் அமெரிக்காலும் பிறக்கல, ஆப்பிரிக்காலும் பிறக்கல, ஆசியா கண்டத்துலதான் பிறந்தாரு. அவர் ஆசியா கண்டத்துல பிறந்தா, அவர் பெத்லகேமில யூதேயாவில பிறந்திருந்தாலும் வேதம் சொல்கிறது உங்களுக்கு, சொல்லுங்க, உங்களுக்காக தாவீது, அவன் அங்க பிறந்தாலும் உனக்காகவே பிறந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அவர் தாவீதின் ஊர்ல பிறந்தா எனக்கு என்ன அப்படின்னு நினைக்காத, அவர் உனக்காக தாவீதின் ஊர்ல பிறந்திருக்கிறார். சுவிசேஷத்துல தீர்க்க தரிசனத்தில் அவருக்கு சொல்லப்பட்டபடி தீர்க்க தரிசனத்தில் நிறைவேறுவதாக அவர் அங்கே பிறந்திருக்கிறார். ஆனா பிறந்தது உனக்காகத்தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. உங்களுக்காக பிறந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு எனக்காக யூதேயாவில பெத்லகேமில 2000 வருஷத்துக்கு முன்னால் பிறந்தாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அத சொல்ல உங்களுக்கு, ஏன்னா இதுவரைக்கும் அத சொல்ல மேய்ப்பர்கள் தள்ளப்பட்டவங்க, ஒதுக்கப்பட்டவங்க, அவங்களுக்கு ஆதரவு கிடையாது, அவங்களை அரவணைக்கிற ஆள் கிடையாது, அதனால அவங்களுக்கு செய்தி கிடையாது. அதனாலதான் தேவதூதன் சொல்றான், எப்ப தாவீதின் ஊர்ல பிறந்ததுனால அவர் ராஜா குடும்பத்தை சேர்ந்தவன், தாவீதின் வம்சத்தை சேர்ந்தவன் நினைச்சு ஒதுக்கிறாத, உனக்காக அங்க பிறந்திருக்கிறான்.
அல்லேலூயா. இஸ்ரவேல் தேசத்துல பிறந்தார், யூதேயாவுல பிறந்தார், பெத்லகேம்ல பிறந்தார். உண்மைதான், இயேசு பெத்லகேம்ல பிறந்தார். ஆனாலும் உனக்காக அங்கே பிறந்தார். அல்லேலூயா. அதான் சொல்லலாம், உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். வாசிங்க அடுத்த வசனம். பிள்ளையை தன் துணிகளில் சுற்றி முன்னணியிலே. அல்லேலூயா, அல்லேலூயா. இது யாருக்கு அடையாளம்னா மேய்ப்பர்களுக்கு அடையாளம். யூதர்களுக்கு தேவன் அடையாளத்தினால் தன்னை வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. யூதர்களுக்கு அடையாளம், கிரேக்கருக்கு ஞானம். யூதர்களுக்கு அடையாளம், அதுல மேய்ப்பர்களுக்கு ஒரு அடையாளம். பிள்ளை என்ன செய்வீங்க? துணியிலே சுற்றி இருக்கிற காண்பீர்கள். ஏன் துணியில சுற்றி இருக்கிறது? எருசலேமிலே பலியிடப்பட போகிற ஒவ்வொரு மிருகமும் பெத்லகேம் தான் வளர்க்கப்படுகிறது. அங்கதான் மிருகம், அந்த ஆடு என்ன செய்யப்படுகிறது? போஷிக்கப்படுகிறது. அதை மேய்க்கிற வேலை யாரு சொல்லுங்க? இந்த மேய்ப்பர்கள். அல்லேலூயா. இந்த மேய்ப்பர்கள் தான் அந்த ஆடை மேய்ச்சிட்டு இருப்பாங்க. இவங்க தான் பாருங்க, அது பிறந்த உடனே, அதாவது அது பழுவற்ற ஒரு ஆடா பழுவற்ற ஒரு ஆடோ மாடோ உடனே என்ன செய்வாங்க? பலி செலுத்தப்படுவதற்காக அதை துணியில சுற்றிடுவாங்க. துணியில சுற்றுறது காரணம் அதான். கந்தை துணி, அவர் ஏழை அப்படிலாம் இல்லை. ஏன் துணியில சுத்தி இருக்கு அப்படின்னா, அவர் எருசலேமில பலியிடப்பட போகிறார். அதற்கு அடையாளம் பெத்லகேம்ல பிறந்திருக்கிறார். இது யூதர்களுக்கு மட்டும் இல்ல, மேய்ப்பர்களுக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. மேய்ப்பர்கள் எத்தனையோ ஆடுகளை பலி செலுத்த, எருசலேம்ல பலி செலுத்தப்பட போற எத்தனையோ ஆடுகளை பெத்லகேம்ல அவங்க வளர்த்திருக்கிறாங்க. ஆனா ஒரு ஆடு கூட அவங்களால பலி செலுத்த முடியல. அதான் வேதனை. சொல்லுவாங்க, பாய் முனைகிற வீட்டுல பாய் இருக்காத படுக்க, துணி தைக்கிற வீட்டுல போடுறதுக்கு துணி இருக்காதான். எத்தனையோ வீட்டை கட்டியிருப்பான், அவனுக்கு சொந்த வீடு இருக்காது. நீங்க சூக்கம் இல்லை வேலை பார்க்குறீங்க, அதுக்காக எல்லா ஷூ நீங்க உங்களுக்கு சொந்தம் சொல்ல முடியும்? உங்களுக்கு சொந்தமா ஒரு ஷூ இருக்கா? பிஞ்சு போன சப்பல் 4 ஸ்டாப்லர் பெண்ணை படிச்சு இல்ல 4 தையலை போட்டு, எத்தனையோ வாழ்க்கை இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. அல்லேலூயா. மேய்ப்படைக்கிறது மேய்ப்பர்கள் எத்தனையோ ஆடுகளை மாடுகளை எருசலேமில் பலி செலுத்தப்படக்கூடிய எத்தனையோ வீடுகளை பெத்லகேம்ல வளர்த்தாங்க. ஆனா அவங்களுக்கு போய் ஆண்டவரை ஆராதிக்கணும், தொழுது கொள்ளனா அவங்க பலி செலுத்த தொழுது கொள்ள முடியும். பலி செலுத்த ஆடி இல்லை. பலி செலுத்துறது அவங்களுக்கு காரணம், அவங்களால அவ்வளவு மேய்க்கதான் முடியும் தவிர அவங்களால அதை வாங்க முடியல. அவங்க கூலி, அவங்க மேய்க்கிறாங்க. நிறைய ஒரு வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. ஏதோ நம்மளால முடிஞ்சது, ஏதோ ஒரு காணிக்கைய சபைக்கு கொடுக்கும், ஊழியத்தை கொடுக்கிறோம், ஏதோ முடிஞ்சது செய்கிற கூட்டங்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனாலும் ஆண்டவருக்காக செய்யணும், ஆண்டவருக்காக வாழணும், ஆண்டவருக்காக ஓடணும், ஊழியம் செய்யணும், வாஞ்சை இருக்குது, தாகம் இருக்கு, செய்ய முடியல. ஏதோ தடைகள். இந்த மேய்ப்பர்களால பலி செலுத்த விருப்பம் வாஞ்ச உண்டு, அவர்களுக்கு பலி செலுத்த மிருகம் இல்லை. பலி செலுத்தினாதான் கர்த்தரை தொழுது கொள்ள முடியும். அதனாலதான் இப்ப தூதர்கள் சொல்லுகிறான், உங்களுக்கு பலி செலுத்த மிருகம் தேவையில்லை, உங்களுக்காக பலி செலுத்தப்பட வேண்டியது பெத்லகேம்ல பிறந்திருக்கிறது. இது பலி செலுத்தப்படும் பொழுது நீ ஆடு கொண்டு பலி செலுத்த தேவையில்லை, நீ கர்த்தரை தொழுது கொள்ள முடியும். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? நீ இனி பலி செலுத்த தேவையில்லை. தேவ ஜனமே, என் சகோதரனே சகோதரியே, உனக்காக உங்களுக்காக பலி செலுத்தப்பட்ட ஆடு இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்பாக அவர் சிலுவையிலே பலியாகிவிட்டார். இனி பலி செலுத்தி நீ தேவனை தொழுது கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இனி பலி இல்லாமலே நீ தேவனை தொழுது கொள்ளுகிற ஒரு காலம். எத்தனை பேரை அதை வாஞ்சிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிகள் கரங்களை கட்டாமல் வழிநடத்துங்க. நான் என்னால இதை செய்ய முடியல, இதை கொடுக்க முடியல, நீ ஒரு நாள் வருத்தப்பட வேண்டாம். இயேசு உனக்காக பலியானதுனால நீ தைரியமா விசுவாசம் கொண்டு நீ தேவனிடத்திலே வரலாம். அல்லேலூயா. இனி பலி செலுத்த உனக்கு ஆடு தேவையில்லை. அல்லேலூயா. ஐயோ, என்னால இதை முடிவு செய்யல, என்னால இது செய்ய பலன் இல்லை நினைக்காத.
உனக்காக இயேசு எல்லாத்தையும் சிலுவையில செஞ்சு முடிச்சு. வேற சொல்றது அவரே என்னவா? அவரே அவரே நானே உன் பரிகாரி. எனக்காக நீ போய் பரிகாரம் செய்யணும், போய் பரிகாரம் செஞ்சா கூட அந்த பரிகாரம் பூர்ணமாகிறது இல்ல. அப்படியா? நீங்க செய்யற பரிகாரம் எல்லாம் உங்களுக்கு பூர்ணமாகுதா? எவ்வளவு பணம் செலவழிச்சு இன்னும் அநேகர் வாழ்க்கையில அந்த பரிகாரத்தினால உங்க வாழ்க்கையில இருக்கிற சாபம் நீங்களையே, அந்த பரிகாரத்தினால உங்க வாழ்க்கை மாறலையே. மாறிச்சா? ஏன் மாறல? உங்கள் வாழ்க்கையில இருக்கிற எல்லா சாபமும், உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா விதமான எல்லா தேவனுடைய எல்லா காரியங்களும், எல்லா தீமையான காரியங்களும் உங்களை விட்டு நீங்குவதற்கு இயேசு உங்களுக்காக பலியானதை நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? அல்லேலூயா. உனக்காக இயேசு சிலுவையிலே சாபமானார் என்பதை நீ விசுவாசித்தால் ஒரு சாபம் உன்னை விட்டு அகலும். இயேசு உனக்காக சிலுவையிலே அவர் ரத்தம் சிந்தினார், உன்னுடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டார், உன்னை அக்கிரமங்களுக்காக அடிக்கப்பட்டார் என்பதை நீ விசுவாசிப்பாயானால் வேதம் சொல்கிறது இயேசு நம்முடைய பாவங்கள் நிமித்தம், அக்கிரமங்கள் நம்முடைய வியாதி நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு போன ஆக்கிய தீர்ப்பு அவர்கள் வந்தது என்று அதை நீ விசுவாசிப்பாய் என்றால் உன்னுடைய பாவங்கள் சாபங்கள் எல்லாம் மாறும். உன் வியாதியில் இருந்து கர்த்தர் உன்னை விடுதலை தருவதற்கு போதுமானவராக இருக்கிறார் என்று எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் உங்களுக்கு ஒரு தெய்வீக விடுதலையை தருவதற்கு, தெய்வீக சுகத்தை தருவதற்கு போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதைத்தான் மேய்ப்பர்கள் சொல்லுங்க, தூதர்கள் மேய்ப்பர்களுக்கு சொல்லுகிறாங்க, ஐயா நான் ஒதுக்கப்பட்டவன், பலி செலுத்த கூட எனக்கு ஆடு இல்லைன்னு நினைக்காத, உனக்காக ஆடு பெத்லகேம்ல இருக்கு, போய் பாரு. இத அவங்க சாதாரண நினைக்கலையா? ஒரு சாப்டர் தான் சொல்லியிருக்கேன், இன்னும் நிறைய இருக்குது. சரி வாசிக்கலாம், வாசிங்க. வாசிங்க 15 வசனம் வாசிங்க. அவர்களை விட்டு போன பின்பு ஒருவரை ஒருவர் நான் பெத்லகேம் ஊருக்கு போய் பாருங்களேன். இது அசால்ட் அவன் நினைக்கல, எப்போ என்னன்னு சொல்லிட்டு போவாங்க, இப்படியே வேலையை போச்சு நினைக்கல. ஏன்னா அவங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்துட்டு இருக்கிறார். அவங்க எதிர்பார்த்த ஒரு காரியம், அந்த அடையாளம் அவங்களுக்கு ஈஸியா மைண்ட்ல டக்குன்னு அவங்களுக்கு டச் ஆயிடுச்சு. என்ன பிரசங்க முடியுமா கேட்டு இருக்காது, ஒரே அடையாளத்துல ஆண்டவர் அவங்களுக்கு சந்திச்சுட்டாரு. எத்தனை பிரசங்கத்துல சந்திக்கப்படாத அவனு கர்த்தர் ஒரே வார்த்தையினாலே சந்திப்பதற்கு, ஒரே தொடுதலாலே சந்திப்பதற்கு, ஒரே இரவிலே சந்திப்பதற்கு போதுமானவராக இருக்கிறார் என்று எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஒரே அடையாளத்துல சந்திச்சிட்டார். போட்டு உடனே அப்படியே வேலையை போட்டுட்டு ஓடியே போட்டான். அவ்வளவு வேலை நைட் எல்லாம் உட்கார்ந்து ஆடு மாட பராமரிச்சவன் இப்ப அப்படியே உடனே கிளம்புறாங்க. வாசிங்க. சொல்லி தீவிரமாய் வந்து யோசேப்பையும் அல்லேலூயா இயேசுவை காண அவ்வளவு தீவிரமாய் போனார்கள். உங்களுக்கு எனக்கு இருக்க அந்த தீவிரம் இயேசுவை காண்பதற்கு, ஜெபிப்பதற்கு, ஆராதிப்பதற்கு, தொழுது கொள்வதற்கு, தேவனை தேடுவதற்கு, ஆராதனையில வந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு, வேதத்தை வாசிக்கிறதற்கு இருக்கா தீவிரம்? கொட்டாய் விட்டுட்டு இருக்கிறாங்க தீவிரமா. அல்லேலூயா. தீவிரமாய் தேவனை தேட ஆர்வம் நமக்கு வேணும். நீ தேடினாய் கண்டடையும். அல்லேலூயா. அவரு தடவியாயிரம் கண்டடையத்தக்க சமய அவர் ரொம்ப ரொம்ப நமக்கு நெருக்கமா இருக்க. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆனா தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தேடு, இயேசுவை தேடு. அவன் சொன்ன உடனே எல்லாத்தையும் போட்டுட்டு இன்னைக்கு எத்தனை பேரு நீங்க எல்லாம் சொன்ன வார்த்தை கேட்டு அநேக இன்னைக்கு தேவனை தேடி வந்திருக்கீங்க. இயேசு உங்களை இன்னைக்கு சந்திக்க போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் இன்னைக்கு இயேசுவை பார்ப்பீர்கள், வார்த்தையினாலே வல்லமினாலே அவருடைய செயலை பார்ப்பீர்கள். அல்லேலூயா. பாருங்க, அவர்கள் தீவிரம் என்ன செஞ்சாங்களாம்? வந்து கண்டு
பாருங்களேன், அவர்கள் தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை மேய்ப்பர்கள் மத பிரசங்கம் பண்ண கிளம்புனது மேய்ப்பர்கள், சீஷர்கள். இந்த பிரசங்கத்தை கேட்டு வீட்டுல போய் பிரியாணி சாப்பிட்டுறதுக்கு முன்னால போய் 4 பேருக்கு பிரசங்கம் பண்ணிட்டு வந்துருக்கு. இந்த வார்த்தை தொற்றிருந்தா செய்யும். அவர்கள் கேட்டதை அவர்கள் கண்டு அதை போய் பிரசித்தம் பண்ணினார்கள். இயேசுவை பிரசித்தம் பண்ணினார்கள். ஒரு வாய் சோறு உள்ள போறதுக்கு ஒரு ஆளுக்காசு விஷயம் சொல்லிட்டு போய் சாப்பிட போகும். அல்லேலூயா. அவர் சொன்னார் பாருங்க, பிரசித்தம் பண்ணினார்கள். வாசிங்க அடுத்தது. பாருங்க, மேய்ப்பரானே அப்படின்னு நினைத்த சமூகத்துல இப்போ மேய்ப்பரானே அவர்களுக்கு ஒரு செய்தி. யாருக்கு? மரியாளுக்கு. மேய்ப்பரானே ஒரு செய்தி. ஆகா, இவர்களே இப்படிப்பட்ட காரியங்களை சொல்றாங்களே அப்படின்னு மரியாளுக்கு ஒரு யோசிப்புக்கும் ஒரு ஆச்சரியம். நீங்க தேவனுடைய வார்த்தைய ஒரு பெரிய பிரசங்க மேடையில ஒரு பெரிய பிரசங்கியார் பேசுகிறது மட்டும், அப்படிப்பட்ட வார்த்தை எதிர்பார்க்கிற சூழ்நிலை சாதாரண ஒரு சின்ன பையனை கொண்டு, சாதாரண நிலையில இருக்கிற மனிதனை கொண்டு கர்த்தர் உங்களோடு பேசுவதற்கு இடைப்பட ஆண்டவர் போதுமானவர். அவர் ஒன்று பலவீனர் அல்ல. அல்லேலூயா. யாரை கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்தியை கொடுப்பதற்கோ உங்களை பலப்படுத்துவதற்கோ ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். யாரையும் நாம் மறுப்போம் எண்ணக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதானே, இவங்க தானே. கர்த்தர் யாரையும், சின்ன சபை தானே அப்படி மட்டும் நினைக்காது. கர்த்தர் யாரையும் எடுத்து பயன்படுத்த தேவன் வல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து முதலாவது சொன்னேன், ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கேன். நம்பிக்கையற்ற ஜனங்களாய் இருந்தவர்கள் யாரு? மேய்ப்பர்கள். அவர்களுக்கு அந்த செய்தி சொன்னது. 2வது வாசிங்க, 19ஆம் வசனத்தை வாசிங்க. மரியாளோ அந்த சங்கதி எல்லாம் பாருங்க. மரியாள் யாரு? ஒரு கன்னிகை. ஆனால் அவ யாரு? யூத கோத்திரத்தை சேர்ந்தவன். ஒரு பக்கம் பார்த்தா யூத கோத்திரம், யோசேப்பை திருமணம் பண்ணுகிறது மூலமா. இன்னொரு பக்கம் பார்த்தா லேவி கோத்திரம், ஆசாரியன் ஆகிய எலிசபெத்துடைய உறவு. ஆகவே அவனுக்கு இயேசுவின் பிறப்பை குறித்து, மேசியாவின் குறித்த அநேக வார்த்தைகளை அவள் கேட்டிருக்கிறார். மேசியா வர வேண்டும் என்று அநேகர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் நாட்கள் போகிறது, மேசியா வரவில்லை. எதிர்பார்த்து நம்பிக்கை இழந்து கொண்டிருக்கிற ஜனக்கூட்டம் 2வது சபைக்குள்ள இருக்கு. பல காரியங்களுக்காக எதிர்பார்த்து நம்பிக்கை இழக்கிற ஜனக்கூட்டம் இன்னைக்கும் சபைக்குள்ள இருக்கு. அற்புதத்திற்காக, விடுதலை, வியாதி சுகத்திற்காக, நன்மைக்காக, எத்தனையோ காரியங்களுக்காக எதிர்பார்த்திருந்து நம்பிக்கை இழந்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் இன்னைக்கும் சபையில. பல்ஸ் குறைஞ்சிட்டே போகுது. சிலருக்கு எந்த பல்ஸ்? விசுவாசம் டவுன் ஆயிட்டே போதா? பல காரியங்களுக்காக ஆண்டவர்ட்ட அற்புதத்தை எதிர்பார்த்தோம், இன்னும் நடக்கல. மரியாள் மேய்ப்பர்கள் சொல்லுறாங்க. மேய்ப்பர்கள் சொல்லப்பட்ட செய்தியை கேட்டா, அதற்கு முன்னாடி தேவ தூதர்கள் சொல்லிட்டாங்க. தேவ தூதர்கள் சொன்னாங்க, இதோ நீ கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாருக்கு இயேசு என்று. அப்படின்னா அவ சந்தோஷப்படணுமா இல்லைன்னா கலங்கி போயிருக்கணுமா? அதை சிந்தை பண்ணி கொண்டிருந்தாலும் இன்னைக்கு இயேசு கற்பனத்தை செய்ய போகிறார் அப்படின்னா சந்தோஷப்படுவீங்களா இல்ல கலங்கி போயிருப்பீங்களா? மேய்ப்பர் சொல்றாங்க, மேசியா பிறந்திருக்கிற நாங்க பார்க்க வந்துட்டோன்னு தேவ தூதர்கள் சொல்லிட்டாங்க. அப்படின்னா உலகமே, அதாவது யூத குலமே, இஸ்ரவேல் ஜனங்களே எதிர்பார்க்கிற அந்த மேசியா அதுவும் என் வயிற்றுல பிறக்க போறான்னா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்கணும். ஆனா அதை வைத்து சிந்தனை பண்ணி கொண்டிருக்கிறானா? உங்க வாழ்க்கையில கர்த்தர் எவ்வளவோ காரியங்களை செய்ய போறோம்னு சொன்னா கூட அநேகருக்கு அது என்ன செய்யல, விசுவாசம் வரல. அது நினைச்சு
குழப்பம், கலக்கம் தான் இருக்கு. காரணம் என்னன்னா, நம்முடைய விசுவாசமானது குறைந்து கொண்டிருக்கு. விசுவாசம் என்ன இருக்குது? சில இருக்கிறாங்க, நம்பிக்கை இழந்து கொண்டு இருக்கிறாங்க, இழக்கவில்லை, இழந்து கொண்டு இருக்கிறாங்க. நடக்குமா? எத்தனையோ வார்த்தையை கேட்டாச்சு, எத்தனையோ காரியங்களை நம்ம கேட்டோம், எத்தனையோ வாக்குத்தத்தங்களை கேட்டோம். இனி என்ன நடக்க போகுது? இனி ஏதாவது நடக்குமா? இழந்து கொண்டு இருக்கிற ஒரு கூட்டம் இன்னைக்கு ஒரு சபைக்குள்ள இருக்கு. அல்லேலூயா. அப்படிப்பட்ட மரியாதை பார்த்து என்ன செய்யற? வாங்க அடுத்து வாசிங்க, 41 வசனம் வாசிங்க. ம் 41. லூக்கா, சரி, லூக்கா 1:41 தானே? லூக்கா 1:41. கரெக்டா? பாருங்க, கவுனிங்க, மேய்ப்பர்களின் வார்த்தைகளா கேட்டு என்ன பண்றா? அவ யோசிச்சுட்டு இருக்கிறா. ஆனா ஏற்கனவே எலிசபெத்தை பார்க்க போகும்போதே, எலிசபெத் வாழ்த்தும் போது வார்த்தையை கேட்டு என்ன செஞ்சுதான் அந்த குழந்தை தொழிற்சி. அப்படின்னா எவ்வளவு சந்தோஷப்பட வேண்டியவர். இன்னைக்கு விசுவாசத்துல பலவீனமா இருக்கிறதுனால, உங்களோட விசுவாசம் இன்னைக்கு குறைந்து கொண்டு இருக்கிறதுனால அநேகர் வாழ்க்கை இன்னைக்கு எப்படி இருக்குதுன்னா கலக்கத்துல இருக்கு. 3வது கூட்டம் பார்த்துட்டு நான் முடிக்க விரும்புகிறேன், டைம் ஆச்சு. 25 வசனத்தை வாசிங்க. 2:25. அப்பொழுது சிமியோன் என்று பெயர் கொண்ட ஒரு மனுஷன் பாருங்க, சொல்லப்படுகிறது சிமியோன் என்கிற ஒரு மனிதன். அவன் எப்படிப்பட்டவனா இருந்தான்? நீதியும், ஒரு புக்ல வாசிக்கிற நீதியும் தேவ பக்தியும் என்பது ஒரு ரயில்வே தண்டவாளம், 2 தண்டவாளங்கள் மாதிரி. தேவ பக்தி மட்டும் இருந்தா நீதியும் நமக்கு வேணும். அல்லேலூயா. சிலர்ட்ட தேவ பக்தி இருக்கும். பக்தினா என்னது? பைபிளை கையில தூக்கிட்டு வர்றது, திருவிருந்துல பங்கு பெறுகிறது, அப்படியா? ஜெபமால ஜெபம் பண்றது, அதுவா பக்தி? பக்தி என்பது என்ன? விசுவாசம், தேவன் மேல் வைக்கிற விசுவாசம். அல்லேலூயா. அவன் நீதியும், அப்போ தேவ பக்தி இருந்தா நீதியும், தேவ நீதியும் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறாரு யோவான் சுவிசேஷத்துல, இவ்விதமாய் தேவ நீதியை நிறைவேற்றது நமக்கு ஏற்றதா இருக்கும். தேவ நீதியும் தேவ பக்தியும் ரெண்டுமே நமக்கு சமமா இருக்கும். தேவ வாழ்க்கையில தேவ பக்தி இருக்கும், நீதி இருக்காது. தேவ நீதியும் நிறைவேற்றணும், தேவ பக்தி உள்ளவர்களாயும் பாருங்க, 2 பேரும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இருக்கா. யாரு? சிமியோன். இப்படிப்பட்ட அந்த சிமியோனுக்கு என்ன பண்ற? வாசிங்க. பாருங்க, அவன் இஸ்ரவேலின் ஆறுதலுக்காய் அவன் காத்திருந்தவன். அடுத்தது பரிசுத்த ஆவியை பெற்றவன். இஸ்ரவேலின் ஆறுதலுக்காய், இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்தாலும் இன்னும் அவர்களுக்கு அவர்கள் எதிர்பார்த்த ஆறுதல் இன்னும் வரல. அந்த ஆறுதலை கொடுக்கிறவர் யாரு? மேசியா. மேசியா வர வேண்டும் என்று எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவனும் எதிர்பார்த்திருக்கிறான். இன்னைக்கு முழு உலகத்திலும் தேவ சமாதானம் உண்டாக, முழு உலகத்தின் ரட்சிப்பிற்காக எத்தனை பேர் காத்திருக்கிறீங்க? எத்தனை பேர் அதற்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க? சத்தத்தை காணுமே. நம்ம தேசத்தின் விடுதலைக்காக, தேசம் ஆங்கிலேயர் கையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டாலும் இன்னும் பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, பிசாசின் வல்லமையிலிருந்தும் இன்னும் விடுவிக்கப்படவில்லை. அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும், அதற்காக எதிர்பார்க்க வேண்டும். அல்லேலூயா. இஸ்ரவேலின் சமாதானத்துக்காகவும் காத்திரு. நட்பு பரிசுத்தாவியை இல்ல, 25 வசனம். அவன் மேல் பரிசுத்த ஆவி, 25 வசனம் கடைசி. இது பெந்தெகோஸ்து நாளுக்கு முன்னாலேயா பின்னாலேயா? பெந்தெகோஸ்து நாளுக்கு முன்னாலேயா பின்னாலேயா? முன்னாலே இருந்த மனுஷனை பரிசுத்தாவை பெற முடியும்னா நீங்களே நான் ஏன் பெறல? ஏன் பெறல? பரிசுத்தாவி இல்லைன்றீங்களா? பெந்தெகோஸ்து நாளுக்கு முன்னாலே வாழ்ந்தவன் சிமியோன்.
இயேசு பிறந்த பொழுது வாழ்ந்தவன் சிமியோன், பரிசுத்த ஆவி அவன் மேல் இருந்தார் என்றால் என் மேலும் அவர் வருவதற்கு ஆயத்தமாயிருக்கிறார். நீங்க விட்டு கொடுத்தா, நீங்க வாஞ்சித்தா, தாகம் உள்ளமே தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னவர், இந்த கடைசி நாள்ல மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னவர், இன்றைக்கு நீங்கள் வாஞ்சியோடு கேட்கிறாண்டா, உங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையும் தர போதுமானது. அல்லேலூயா. வாசிங்க அடுத்தது. நீங்க பரிசுத்த ஆவியை பெற்றிருந்தால் ஆவியானவர் உங்களுக்கு சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார். பரிசுத்த ஆவியை பெற்றிருந்த பாவத்தை குறித்து உணர்த்துவார், நீதியை குறித்து உணர்த்துவார். நீங்கள் வேண்டிக் கொள்வது என்னதென்று அறியாது இருக்கிறபடி உங்களுக்காக வாக்கு கடங்க பெருமூச்சலோடு விண்ணப்பம் பண்ணுவார். பெற்றுக் கொள்ளுங்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கிறிஸ்தவர்களே. வாசிங்க தொடர்ந்து. 27ஆம் வசனம். அவன் ஆவியின் ஏவுதலினால் வந்திருந்தான். பாருங்க, ஆவியின் ஏவுதல் சரியாக அவன் எந்த காரியத்துக்காக காத்திருந்தான்? இஸ்ரவேலின் சமாதானத்துக்காக காத்திருந்தான், மேசியா காத்திருந்தான். எருசலேமில வேதபாரகர்கள், பரிசேயர்கள், ஆசாரியர்களே இயேசு பிறப்ப, மேசியா பிறப்ப அறியாது இருந்தாங்க. ஆனா இங்க ஒரு மனுஷன் தேவ ஆவியினால பெற்றிருந்ததுனால, தேவ ஆவியை அவனுக்குள்ள இருந்ததுனால அவன் கரெக்டா லீட் பண்ண போறான். அவன் கரெக்டா எருசலேமுக்கு போறான். அங்க இயேசுவை கொண்டு வருகிறார்கள் யோசேப்பு மரியாதை. உனக்குள்ள ஆவியா இருந்தா கரெக்டா அவனுக்கு லீட் பண்ணுவார். அல்லேலூயா. ஆவியானவர் உங்களை கரெக்டா லீட் பண்ணுவார். சில நேரங்கள்ல நம்முடைய தேவைக்காக நம்ம சாப்பிடுவோம், பசிக்காகவும் சாப்பிடுவோம். பசி எடுத்து பசி உணர்வு வந்து சாப்பிடுவது உண்டு. என்ன சில தேவைக்காகவும் சபை கூடுகைக்கு வருகிறது, ஆராதனைக்கு வருகிறது, ஜெபம் பண்றது நம்முடைய தேவைக்காக இருந்தாலும் ஆவியின் ஏவுதலாலும் தேவ சமூகத்தை தேடுகிற நிலையில காணப்படும். ஆவியின் ஏவுதல் நீங்க தேடி பாருங்க, இயேசுவை காண்பீர்கள். தேவன் உங்களுக்கு வெளிப்படுவார், வசனத்தின் மூலமா வெளிப்படுவார். தேவ வல்லமை உங்களுக்கு வெளிப்படும். அல்லேலூயா. ஆவியின் ஏவுதலாம் நீங்கள் தேவனுடைய சமூகத்துக்கு வரும் பொழுது, தேவ வசனத்தை வாசிக்கும் பொழுது, தேவனை தேடும் பொழுது, அவன் ஆவியின் ஏவுதனால் இப்பொழுது எருசலேமுக்கு வருகிறார், தேவாலயத்துக்கு வருகிறார். மரியாதை யோசேப்பு பிள்ளையை கொண்டு வருகிறார்கள். அங்கே அதை பார்த்து கையில் எடுத்து தூக்கி இவன் அந்த சோத்தரித்து சொல்லுகிறான், இதுக்கு அதனையா காத்திருந்தேன், இன்னைக்கு என் கண்கள் கண்டதே, நீ சொன்ன வார்த்தை நிறைவேற்ற நான் சமாதானத்தோடு போறேன். இந்த நிச்சயம் நமக்குள்ள இருக்கா? நான் எதுக்காக காத்திருந்தேன் அதை நான் பார்த்துட்டேன், எழுப்புதலுக்காக நான் ஜெபித்தேன், எழுப்புதலை பார்த்துட்டு நான் போறேன்னு நினைக்கிறீங்களா? எழுப்புதல் வர்றதுக்கு முன்னாலே போறதுக்கு எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? அப்படின்னா இனிமே ஆண்டவரை எடுத்துக்கொள்ளும், வாயை தந்து பேசக்கூடாது. எதற்காக நான் ஜெபிக்கிறேனோ அதை நான் காணும் வரைக்கும் நான் மறிக்கக்கூடும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதை நான் காணும். தேவனிடத்துல எதை குறித்து வெளிப்பாடு பெற்றேனோ அந்த வெளிப்பாடை நான் பார்க்கும் வரைக்கும், தேவனிடத்துல எந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டேனோ, வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொண்டேனோ அதை நான் பார்க்கும் வரைக்கும், அதை என் கண்கள் காணும் வரைக்கும். அல்லேலூயா. அந்த உறுதி, அந்த நிச்சயம் நமக்குள்ள காணும். அல்லேலூயா. அவன் ஆவியின் ஏவுதலால் எருசலேமுக்கு வருகிறான். அங்கே இப்பொழுது இயேசுவை பார்த்து என்ன செய்கிறான்? அவன் மகிமைப்படுத்துகிறான். அல்லேலூயா. ஆவியானவர் உங்களையும் விதமாய் நாளை நடத்த போதுமானவராய் இருக்கிறார். எல்லாரும் எழுந்து ஜெபிக்க போகிறோம். ஜெபிப்போமா?